ஈரானிய ஜனாதிபதியின் விடயம் என்பது நிச்சயமாக ஈரானுக்கு ஒரு பேரிழப்பு. நிச்சயமாக பலர் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் எல்லாம் இடம்பெறும் என்றால் கவனக்குறைவு என்பது இங்கே இருந்திருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நிச்சயமாக ரஷ்யாவிற்கு தெரிந்த ஒரு விடயம், சீனா தனது இலக்குகளில் பெரும்பாலானவற்றில் தோல்வி அடைந்து வருகின்றது. உள்கட்டமைப்பிலோ அல்லது தொடர்பாடல்களிலோ எந்தவித ஒரு சிறு துளி மாற்றமும் கூட ஏற்படாத அளவு தங்களுடைய கட்டமைப்பு வலுவாக உள்ளதாக அதி உயர் பீட தளபதியான ஆயத்துல்லா கொய்மெனி கூறியிருக்கிறார். அதாவது ஆயத்துல்லா கொய்மெனிக்கு ஆதரவாக இருக்கின்றார்களோ அவர்கள் உயர்நிலை பதவிகளை அடைவதும் அவர்கள் உயர்ந்தவர்களாக கருதப்படுவதும் அங்கே ஒரு இலகுவான காரியம். ரஷ்யாவிற்கு தெரிந்த விடயம் என்னவென்றால் சீனாவிற்கு ஆதரவு தேவை. எனவே சீனாவை தன் பக்கம் இன்னும் பலமாக வைத்திருப்பது என்பதில் அது முனைப்பு கொண்டிருக்கின்றது. அதில் வெற்றி பெற முடியும். கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணியில் காலை வேளையில் சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே. ஆமாம், நேற்றைய தினம் நாங்கள் ஈரானிய ஜனாதிபதியினுடைய உலங்கு வானூர்தி விபத்து குறித்த தகவலை வழங்கியிருந்தோம். இப்பொழுது இன்று அதிகாலையில் வெளிவந்த செய்தியின் அடிப்படையில் 9 பேர் இந்த விபத்தில் உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக ஈரானிய ஜனாதிபதி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோர் இதில் அடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் உலக ஊடகங்கள் பலவற்றிலும் இந்த செய்திதான் முதன்மை செய்தியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் மறுபுறம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சீனாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டு பல்வேறு சந்திப்புகளில் ஈடுபட்டு வருகின்றார். குறிப்பாக ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் இப்பொழுது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சீனாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருப்பதும் உலக அரசியலில் ஒரு உலக ஒழுங்கின் மாற்றத்தை குறிக்கின்ற செய்தியாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக ரஷ்ய ஜனாதிபதி சீனாவுக்கு விஜயம் செய்திருப்பதானது ரஷ்யாவினுடைய கை மேலோங்கி இருந்த நிலையில் இருந்து சற்று அது கீழ்நோக்கி செல்வதை எடுத்து காட்டுவதாக பார்க்கலாமா? இங்கே 2 விடயங்கள். அதாவது முதலாவது விடயமாக, ஆமாம், இந்த ஈரானிய ஜனாதிபதியின் விடயம் என்பது நிச்சயமாக ஈரானுக்கு ஒரு பேரிழப்பு. அநேகமாக அல்லது ஒட்டுமொத்தமாக காலநிலையே தற்பொழுது இதற்கான காரணமாக கூறப்படுகின்றது. அங்கே அந்த நேரத்தில் இருந்த காலநிலை என்பது மிகவும் ஒரு பாதகமான காலநிலையாகவும் விமான பரப்புகளுக்கு ஏற்றதாக இல்லாமல், அதாவது கீழிறங்கிய மேகங்களும் ஈரப்பதநிலையான காற்றும் இருந்த காரணம்தான் இதற்கான காரணமாக சொல்லப்பட்டு அந்த இடத்திற்கு செல்வதற்கே பல மணித்தியாலங்கள் எடுத்திருந்ததில்லை என்பது காலநிலை பிழை காரணமாக அதற்கு ஒத்துழைக்கக்கூடியதாக இந்த உலங்கு வானூர்தி இல்லை, அல்லது இந்த உலங்கு வானூர்தியால் அந்த காலநிலை மாற்ற நிலைமைகளுக்கு ஏற்றவாறு செயற்பட முடியவில்லை என்று கண்டறியப்பட்டிருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இது ஒரு பேரிழப்பு. நிச்சயமாக இந்த வெளிவிவகார அமைச்சர் மற்றும் அந்த கிழக்கு அஜபஸ்தான் மாகாணத்தின் ஆளுநர் மற்றும் அவருடைய மெய்ப்பாதுகாவலர் என 9 பேர் இறந்திருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு நிலை எவ்வாறு ஏற்பட்டது என்பதற்கான ஆய்வு அல்லது மீளாய்வு இடம்பெறும் பொழுது நிச்சயமாக பலர் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் எல்லாம் இடம்பெறும் என்றால் கவனக்குறைவு என்பது இங்கே இருந்திருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மறுபக்கமாக ஈரான் என்பது நிச்சயமாக உலகின் ஒரு அதாவது மீள் இணைவிற்கான அமெரிக்க எதிர்ப்பு மீள் இணைவிற்கான பல நடவடிக்கைகளுக்கான ஒரு ஊடு சக்தியாக கூட இருந்திருக்கின்றது. அந்த வகையில் அந்த நடவடிக்கைகளை எடுத்துச் சொல்பவர்கள் கடினமான துணியுடையவராக இவர் இருந்திருக்கின்றார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்பொழுது அந்த துணை ஜனாதிபதி நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இனி வரும் காலங்களில் 50 நாட்களுக்கு அடுத்த அந்த ஜனாதிபதிக்கான தேர்தல் இடம்பெறும் பொழுது அதில் ஒருவர் தெரிவு செய்யப்படுவார். இருந்தும் தங்களுடைய உள்கட்டமைப்பிலோ அல்லது தொடர்பாடல்களிலோ எந்தவித ஒரு சிறு துளி மாற்றமும் கூட ஏற்படாத அளவு தங்களுடைய கட்டமைப்பு வலுவாக உள்ளதாக அதி உயர் பீட தளபதியான ஆயத்துல்லா கொய்மெனி கூறியிருக்கின்றார்.
எனவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயம். இருந்த பொழுதிலும் இந்த இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாது என்பது உண்மை. மறுபக்கமாக நீங்கள் கேட்ட விடயமாக இருந்த சீனா, ரஷ்யா என்பதில் ஆமாம், ரஷ்யாவிற்கு அவ்வாறான ஒரு சாத்தியம் இருக்கின்றது. எவ்வாறு என்று சொன்னால், ரஷ்யா தற்பொழுது உக்ரைன் போராட்டங்களில் பெற்ற முன்னேற்றங்களின் வெளிப்பாடாக அது அங்கே ஒரு வெற்றி திறனை பெற்றிருந்தாலும் அதற்குரிய பின்தள சக்திகளாக இருப்பவர்கள் யார் என்கின்ற கேள்வி, அல்லது ஆயுத விநியோகங்களுக்கு ஒரு அதிபலமாக இருக்கக்கூடியவர்கள் என்பதற்காக அது சீனாவை நம்பி இருக்கின்றது. இதற்கான காரணங்கள் பல உள்ளனராம். இப்பொழுது அதாவது வட கொரிய அதிபர் ஜனவரி மாதம் அளவில் மேற்கொண்ட பயணத்தின் பின்னர், அல்லது அந்த அந்த 2023ஆம் ஆண்டு இறுதிகளிலும் 2024ஆம் ஆண்டு ஆரம்ப காலங்களிலும் அவர்களுடைய ஏவுகணைகள், வடகொரிய ஏவுகணைகள் பலமாக பாதிக்கப்பட்டிருந்த பொழுதும் அவற்றின் வெற்றி திறன் என்பது கேள்விக்குரியதாக இருந்திருந்தது. அதாவது 50 வீதத்திற்கு மேலான ஏவுகணைகள் அந்த இலக்குகளை சென்றடைவதை வெற்றி காணவில்லை. எனவே அவ்வாறான ஏவுகணை தேவைகள் போன்ற பல இத்தியாதிகளை நிவர்த்தி செய்வதற்கும் தனது நிலைமைகளை கொண்டு செல்வதற்குமான ஒரு தரப்பாக புட்டின் ரஷ்யாவை பார்த்திருந்தார். ரஷ்யா கூட அவருக்கு தேவையான அளவு செங்கம்பல வரவேற்பு அளித்து அந்த வரவேற்புகளை செய்திருந்தது. ஆனால் இங்கே இருக்கின்ற கேள்வி என்னவென்று சொன்னால், ரஷ்யாவின் பூகோள மற்றும் தனது பொருளாதார மாற்றங்களுக்கு ஏற்ப அது நகரும் பொழுது இது ஒரு அவ்வாறான பொழுது அதற்கு அதனுடைய பொருளாதார வீழ்ச்சி மற்றும் வீட்டு சந்தை போன்றவற்றில் ஏற்பட்ட மாற்றங்கள், புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட நகரங்கள், அதாவது செயற்கையாக நிர்மாணிக்கப்பட்ட நகரங்களில் மக்கள் குடியேறாமை போன்ற பல காரணங்களால் அது சற்றே ஒரு பொருளாதார அடிவாங்கிய நிலையில் தற்பொழுதும் இந்த ரஷ்ய ஜனாதிபதியின் விஜயத்திற்கு பின்னான காலத்தில் அமெரிக்கா ஒரு தடையை விதித்திருக்கின்றது. எவ்வாறானது என்றால், அமெரிக்க நுகர்வு சந்தையில் பெரும்பாலான பொருட்கள் சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்டவையாகவே இருக்கின்றன. அந்த பொருட்களின் உற்பத்தி என்பது பெரிய வரி விலக்குகள் இல்லாமல் இந்த அமேசான் மற்றும் இந்த வோல்மார்ட் போன்ற பல அலிபாபா போன்ற பல நிறுவனங்களால் விநியோகிக்கப்பட்டு வருகின்ற அந்த நிறுவனங்களுக்கு மேலதிக வரிகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வரி விதிப்புகளின் மூலம் அமெரிக்காவின் தொழிற்சந்தையை மீள கட்டியமைக்கலாம், அல்லது இந்த 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த சீன பொருட்களின் பிறகுகளால், அது டாலர் ஸ்டோர் எனப்படுகின்ற அமைப்பில் இருந்து பெரிய நவீன சாதனங்கள் வரை அனைத்து சாதனங்களுமே அமெரிக்காவுடன் ஒப்பிடுகையில் சீனாவுடைய சாதனங்களின் விலை என்பது சுமார் 30-40 வீதம் குறைவானவையாக, சில இடங்களில் 50 வீதம் குறைவானவையாக கூட இருக்கின்றன. அவ்வாறான பொருட்களுக்கு இந்த வரி விதிப்பை உயர்த்துவதன் மூலம் அவற்றை இந்த அதே விலைக்கு கொண்டு வருவது, அதாவது அமெரிக்க பொருட்களையும் மக்கள் வாங்குவதற்கான தேவைகளை உயர்த்தி இருக்கின்றார்கள். இது சீனாவின் பொருளாதாரத்திற்கு ஒரு பலத்த அடியாக விழும். எனவே சீனா என்பது ரஷ்யா விரும்பிய பாதையில் பயணிக்குமா என்பது தெரியாத பொழுதிலும் நிச்சயமாக அது தனது ஆதரவு இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றது. சீனாவினுடைய இலக்குகள் ரஷ்ய போருக்கு ஆதரவளிப்பது அதன் முதலாய இலக்காக இருக்க முடியாது இன்றைய நிலையில். இதே நேரத்தில் சுரேஷ், ஒரு முக்கியமான விடயம், உலக ஒழுங்கில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றத்தை பார்க்கின்ற பொழுது சீனா சில விடயங்களை சில நாடுகளை பயன்படுத்தி கையாளுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. அந்த வகையில் ஈரானை மிக சாதுரியமாக அது பயன்படுத்தியதாக பல வல்லுநர்களும் கூறுகின்றார்கள். குறிப்பாக இந்தியாவை சீனா கையாள்வதற்கு ஈரான் போன்ற நாடுகளை அது தன்னுடைய உதவிக்காக வைத்திருந்ததை பார்த்திருப்பதாக பல நாடுகளும் சுட்டிக்காட்டியிருக்கின்ற சூழலில் இப்பொழுது ஈரான் ஜனாதிபதி இதில் சம்பந்தப்பட்ட ஒருவராக இருக்கின்ற பொழுது அவருடைய வெளியுறவு அமைச்சரும் இந்த பயணத்தின் போது உயிரிழந்திருக்கின்றார்கள். ஆகவே அடுத்த கட்ட நகர்வு என்பது எப்படி இருக்கும் என்று பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த உலக நாடுகளை சீனா கையாள்வதற்கு ஈரானை பயன்படுத்திய விதம் பற்றி என்ன குறிப்பிட விரும்புகிறீர்கள்? இதில் சீனா வெற்றி பெற்றிருக்கிறதா? சீனா வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதை விட ஈரானுடைய அந்த சர்வதேசத்தினுடான உறவாடல் என்பது விரிவுபடுத்தப்பட்டது. ஒரு முடக்கப்பட்ட சக்தியாக இருந்த ஈரான் இவ்வாறு சீனா மற்றும் ரஷ்ய தொடர்புகளின் மூலமாக தனது முகத்தை வெளிக்கொண்டு, அதாவது நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் ஜனாதிபதியாக இருந்து இப்பொழுது மரணித்தவர் நியூக்ளியர், அதாவது அணு ஆயுத விவகாரங்களில் ஒரு கடுமையான போக்கை கொண்டவராக இருந்திருந்தார் வெளியுலகத்துடன்.
அவ்வாறான நிலையில் இப்பொழுது இந்த அவர்களின் இறப்பு என்பது நிச்சயமாக அந்த உறவாடல் தளங்கள் இப்பொழுது நாங்கள் நேற்று இந்த கதைத்தது போல அங்கே தனி மனித ஆளுமைகள் தான் பிரபல்யப்படுத்தப்படுகின்றார்கள். அந்த ஜனநாயக கட்டமைப்போ அல்லது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனப்படுகின்ற ஒரு உள்மான கட்டமைப்போ இல்லாத ஒரு நாடுகளில் ஒன்றாக ஈரான் இருக்கின்றது என்றால் முதலாய அந்த மனிதர்கள் பிரபல்யப்படுத்தப்படுவது அங்கே, அதாவது ஆயத்துல்லா ஹொல்மெனிக்கு ஆதரவாக இருக்கின்றார்களோ அவர்கள் உயர்நிலை பதவிகளை அடைவதும் அவர்கள் உயர்ந்தவர்களாக கருதப்படுவதும் அங்கே ஒரு இலகுவான காரியம். அவ்வாறான நிலையில் இப்பொழுது உப ஜனாதிபதியாக இருந்தவர், அவர் ஆயத்துல்லா ஹொல்மெனிக்கு நெருக்கமானவர். அவர் கூட ஒரு அந்த அணு ஆயுத விவகாரங்களில் சர்வதேசத்துடன் பேச்சுக்களில் ஈடுபட்டவர். அவ்வாறானவர் அவர் ஒரு 50 நாட்கள் தான் பதவியில் இருக்க போன்றார் என்றால் அவருடைய பொறுப்பு என்பது தேர்தலை நடாத்தி 50 நாட்களுக்குள் அடுத்த ஜனாதிபதியை தேர்வு செய்வது என்பது. எனவே அடுத்த ஜனாதிபதி என்கின்ற புதுமுகம் எவ்வாறான பரிச்சயமானவராக வருகின்றார் என்பதில் நிச்சயமாக இருக்கிறது. இப்பொழுது குறிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வியின் பதிலாக இது அமையும் எவ்வாறு என்றால், இந்த விவகாரம் நடந்தவுடனேயே எவ்வாறாக சர்வதேசம் இந்த விவகாரத்தில் இயங்கியது, அது இந்தியாவின் பிரதமர் மோடியின் ட்வீட்டாக இருக்கட்டும் அல்லது பாகிஸ்தானினுடைய செய்தியாக இருக்கட்டும், அஜாபஸ்தான் மற்றும் ஆர்மேனியா, துருக்கி, சவுதி அரேபியா, ரஷ்யா, சீனா போன்ற பல நாடுகளின் செய்திகள் ஈரானின் வகிபாகத்தை அல்லது ஈரான் இந்த பிரச்சனையில் எவ்வாறான ஒரு நாடாக திகழ்ந்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டியது. எனவே அது நிச்சயமாக அந்த பயணத்தில் தொடரும். ஆனால் இனி வரப்போகின்றவரின் அணுகுமுறை எவ்வாறு இருக்கும், அவருடைய ஆளுமை எவ்வாறு இருக்கும் போன்றவற்றையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதற்கான காரணம் அவர்களுடைய கட்டமைப்பு ஒரு இறுக்கமான அதி உயர் தலைமைப்பிடமான அவர்களுடைய மத தலைவர் அயத்துல்லா ஹொய்மேனிக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். அவர் ராஜாங்க ரீதியில் சிறந்தவரோ அல்லது ஆளுமை உள்ளவரோ அல்லது உலகை புரிந்தவரோ என்பதெல்லாம் கருத்தில்லை. முதல் அவருக்குரிய தகமை எதாக இருக்க வேண்டும் என்றால் ஆயத்துல்லா ஹொய்மேனியின் நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். எனவே இதனை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்பொழுது இந்த நகர்வானது ரஷ்யாவை சீனாவின் கீழ் அடிபணிய வைக்கின்ற ஒரு முயற்சியாக பார்க்கப்பட்டால் சீனா எதிர்காலத்தில் மேலோங்கக்கூடிய வாய்ப்புகள் எழும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா, அல்லது இதை தனக்கு சாதகமாக ரஷ்யா பயன்படுத்தி கொண்டு இந்த போரில் தன்னுடைய உதவிகளை சீனாவிடமிருந்து பெற்றுக்கொண்டு இதிலிருந்து தன்னை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியில் ரஷ்யா இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? இந்த சந்திப்பினூடாக உலகுக்கு சொல்ல வருகின்ற செய்தி என்னவாக இருக்க போகிறது? நிச்சயமா ரஷ்யாவிற்கு தெரிந்த ஒரு விடயம், சீனா தனது இலக்குகளில் பெரும்பாலானவற்றில் தோல்வி அடைந்து வருகின்றது என்று. குறிப்பாக நாங்கள் இப்பொழுது ஒரு பொருளாதார விடயத்தை தான் பார்த்தோம். மறுபக்கமாக சீனாவின் அந்த பட்டுப்பாதை சில்க் ரோட் என்கின்ற ஆப்பிரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆன ஒரு பயணப்பாதை மற்றும் அதனூடாக பொருளாதார அபிவிருத்தி, அந்த நாடுகளின் அபிவிருத்தி போன்றவற்றிற்கான செய்திகளில் அது எவ்வாறு செயற்பட்டு வந்தது என்பதை அதனுடைய நடவடிக்கைகள் என்பன காட்டி நிற்கின்றன. அதாவது அதன் போக்கு என்பது அது எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி தருவதாக இல்லை. இப்பொழுது இப்படி பாருங்கள், மாலைதீவு வரையாதன் கரண்ட் இருந்தால் கூட அதனுடைய புகையிரத பாதை திட்டத்திற்கு இத்தாலிய அரசு முதலில் ஆரம்பத்தில் ஆமோதித்திருந்தாலும் அது மறுதளித்தலிருந்து அது கைவிடப்பட்ட ஒரு திட்டமாக மாறிவிட்டது. அது ஒரு பல கோடி டாலர்கள் பெறுமதியான ஒரு திட்டம். அதே போன்று ஆப்பிரிக்க நாடுகள் மற்றும் இலங்கை உட்பட்ட பல நாடுகளுக்கான கடன் கொடுத்ததன் மூலம் அந்த கந்து வட்டி நாடாக மாறுவது என்பதில் அது முனைப்பு காட்டியிருந்த பொழுதிலும் அதனை மீட்கின்ற தரப்புகளாக சர்வதேச நாணய நிதியம் மற்றும் நாடுகள் எல்லாம் முன்வந்து செய்கின்ற செயற்பாடு என்பது அதன் நிலைப்பாட்டில் மாற்றங்களை ஏற்படுத்திவிட்டது. இந்த நிலையில் ரஷ்யாவிற்கு தெரிந்த விடயம் என்னவென்றால் சீனாவிற்கு ஆதரவு தேவை. எனவே சீனாவை தன் பக்கம் இன்னும் பலமாக வைத்திருப்பது என்பதில் அது முனைப்பு கொண்டிருக்கின்றது. அதில் வெற்றி பெற முடியும். ஆனால் சீனாவினுடைய முதலாய கடமை ரஷ்யாவின் நண்பனாக இருப்பதா அல்லது தனது பொருளாதார மற்றும் அந்த சர்வதேச உறவுகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதா என்பதில் தான் தங்கியிருக்கின்றது.
ம்ஹ்ம். நிகழ்ச்சியின் நிறைவாக நீங்கள் முன்னர் இந்த அமெரிக்கா விதிக்கின்ற தடை வரி தொடர்பான விடயங்களை குறிப்பிட்டீர்கள். ஏற்கனவே சீனாவினுடைய பொருளாதாரம் என்பது முன்னைய காலத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஒரு சிக்கல் நிலையில் இருக்கின்ற சூழலில், இவ்வாறு உலகினுடைய மிக அ சக்தியாக விளங்கக்கூடிய அமெரிக்கா, சீன பொருட்களுக்கான வரியை அதிக அளவில் விதிப்பதன் ஊடாக எவ்வாறான தடைகளை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றது? இது நிச்சயமாக சீனாவினுடைய பொருளாதாரத்தில் தாக்கத்தை செலுத்தப் போகின்றது என்று இப்பொழுதே செய்திகள் வெளிவந்திருக்கின்ற நிலையில், இது உலகில் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கும்? இது எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றால், முதலாவது அமெரிக்க மக்களிடையே கூட இந்த திட்டம் உடனடியாக வரவேற்பை பெறும் என்று கூற முடியாது. இப்பொழுது நானோ நீங்களோ அல்லது ஒருவர் நுகர்வராக இருக்கும் பொழுது ஒரு பொருளை அதே தராதரத்தில் அது சேவை வழங்குகின்ற காலத்தில் $700 பெறுமிடத்து அதே பொருளை அமெரிக்காவில் தயாரிக்கின்ற பொழுது அதன் விலை $1400 இருக்கும் என்றால், அமெரிக்காவின் ஊதிய சந்தை என்பது பெரும்பான்மையானது மற்ற இந்த ஓவர்ஹெட் எனப்படுகின்ற அதற்குரிய தேவைகள் மற்றும் போன்றவை எல்லாம் இரட்டடிப்பு பெறுமதி வாய்ந்தவை. எனவே அது இந்த நுகர்பவர்களிடையே பலத்த மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் அவர்கள் அதனை ஆமோதித்து செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இது இங்கே ஒரு தொழிலாளர் சந்தையில் அல்லது வேலைவாய்ப்பின்மையில் அமெரிக்காவில் இருந்த வெற்றிடத்தை நிரப்பப் போகின்றது. மறுபக்கமாக இது அங்கே சீனாவில் உருவாக்கி இருந்த ஒரு பெருஞ்சந்தை. எவ்வாறான பெருஞ்சந்தை என்று சொன்னால், இந்த வெளிநாடுகளுக்கான தேவைகளை ஒட்டி அவர்கள் புதிய தொழிற்சாலைகளையும் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களையும் இந்த தொழில்களில் ஈடுபடுத்தி இருந்தார்கள். அது நாங்கள் இப்பொழுது சுமார் வாஷிங் மிஷின் அல்லது டிஷ் வாஷர் அல்லது ஃப்ரிட்ஜ் என்று கூறலாம். அதற்கு மேலான வகையில் இது சென்றிருந்தது. அது ஜெனரேட்டர் எனப்படுகின்ற மின் பிறப்பாக்கிகளாக இருக்கலாம், தொழிற்சாலைகளுக்கு தேவையான பெரிய பெரிய இயந்திரங்களாக இருக்கலாம், அவைகளில் எல்லாம் ஈடுபடுத்தி இருந்தது. எனவே அந்த தொழில்கள் எல்லாம் இனி இல்லாது போக போகின்ற பொழுது அங்கே ஒரு வேலையில்லா தன்மை, பணவீக்கம் மற்றும் வரி உயர்வு போன்றவை ஏற்படுகின்ற பொழுது சீனாவிற்கு அது ஒரு பெருத்த அடியாக மாறும். அந்த பெருத்த அடி என்பதிலிருந்து சீனா எவ்வாறு மீளப் போகின்றது என்பதுதான் இங்கே ஒரு கேள்வியாக இருக்கிறது. இப்படி கூறுங்கள், நாங்கள் இப்பொழுது பெரிய அந்த இயந்திரங்கள் போன்றவற்றை கருத்திருந்தோம். மறுபக்கமாக பார்த்தீர்களானால் இந்த டாலர் ஸ்டோர் எனப்படுகின்ற கடைகளில் நீங்கள் சுத்தியலில் இருந்து ஸ்க்ரூ டிரைவர் போன்றவற்றை எல்லாம் $1 அல்லது $1.5 கூட வாங்கலாம். ஆனால் அதே ஒரு பொருளை நீங்கள் கனடாவில் அல்லது அமெரிக்காவின் அந்த உற்பத்தி செய்யப்பட்டதாக வாங்குவீர்களாக இருந்தால் அதனுடைய விலை $20 $25 இருக்கும். அவ்வாறான சந்தைகளின் தேவையொட்டி அங்கே சீனாவில் ஏற்படுத்தப்பட்ட வேலை வாய்ப்புகளும் தொழிற்சாலைகளும் முடங்க போகின்றன என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. என்றால் ஒரே விலைக்கு 2 பொருட்களையும் வாங்குவதாக இருந்தால் எது திறனாக இருக்கும் என்று பார்த்தால் அது இங்கே உற்பத்தி செய்யப்பட்டதுதான் திறனாக இருக்கும் என்பது கண்டறியப்பட்ட உண்மையாக இருக்கும். ஆகவே நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு சுரேஷ். நாங்கள் மீண்டும் விரிவாக மற்றொரு நிகழ்ச்சியில் பேசுவோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.